இன்னைக்கு என் கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆக்டர் சதீஷ்குமார் அவர்கள் தான் இருக்காங்க. இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எனக்கு. அதாவது நான் இவருடைய தீவிர வெறியன். நீங்க போஸ்டர் கொடுத்தாவே ஒரு நாள் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பேன். நம்ம அவரை பார்த்து நான் முதல் வரைய ஆரம்பிச்ச முதல் கோடே வந்து அவரை போட்டதுதான். அவரை தான் முதல்ல வரைஞ்சேன் நான். நிறைய நாட்கள் கிள்ளி பார்த்த நாட்கள் தான் ஜாஸ்தி. இது உண்மைதானா? உண்மையிலுமே தலைவர் கூட தான் பேசிட்டு இருக்கோமா? தலைவர் ஏன் செட்ல தான் நடிச்சிட்டு இருக்காரா? சேரும் அந்த வாட்ச் கார்ட செயின் அது பத்தி இப்போ சேர் முதல்ல முடிவு பண்ணி இது மாதிரி ஒன்று வேணும் அப்படின்றதுனால அது அப்படி ஒன்று இது ஒன்றும் இல்லை. அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி டெஸ்லா காயில் எஃபெக்ட்னு பேர். அது பேர். படம் வந்து வெளியே வந்தானே ஈஸியா 2 வார்த்தையில ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறதுங்கிறது எவ்வளவு தப்பா இருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டு போறது இருக்குல்ல, அது நம்ம யாரும் சொல்லலாம். நீங்க அப்புறம் இங்கிலீஷ் ஆங்கில படங்கள் அப்படி கேம் கேட்கவே மாட்டீங்களே. அவன்லாம் பண்ணா சரியா பண்ணுவாங்கிற ஒரு மென்டாலிட்டியாவே இருக்காங்கல்ல. நம்ம மனநிலையாவே அப்படி இருக்குல்ல, அது தப்புங்கிற நான். இது பெரிய படங்களுக்கே இருக்கிற பிரச்சனை. உண்மை அது என்னன்னா, நீங்க ஒரு கதையை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எப்பவுமே நீங்க ஒண்ணு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. இதுல என்ன எனக்கு வருத்தம் அப்படின்னா, சின்ன படங்களை கவனிக்கவே மாட்டீங்களாப்பாங்கிற நான். சினிமாவில் வேலை பார்க்குறவரெல்லாம் ஆர்டர் வந்து சார் நீங்க தான் வரணும் பண்ணணும், ஏன் வரதில்லை பண்ணல அப்படின்லாம் கேட்பாங்க. வராதவங்களை அப்படி கேட்பாங்க, இது ஏன் பண்ணல இதுக்குள்ள முடிக்கலான்னு கேட்பாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆர்டர்னு ஒருத்தர் இருந்தானே பேச மாட்டாங்க. மாநகரம்ல இருந்து நீங்க பாக்குறீங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள்கிட்ட மாறாத ஒரு விஷயம் நீங்க பாக்குறது குணங்க. ஆரோக்கியமான ஒரு நட்பாவே இருக்கும். அவர் எங்க வீட்டுல ஒரு பிள்ளையா தான் பார்ப்பேன் நான். என் தம்பி ஒருத்தர் ஜெயிச்சுட்டே வராரு அப்படின்னா நமக்கு ஒரு அக்கறை இருக்கும்ல. ஆமா, அந்த அக்கறை எனக்கு எப்பவுமே இருக்கும்.